Feel really proud. என்னோட ராக்கி சிஸ்டர் சுதா இவ்வளோ நாளாக வந்து நிறைய விஷயங்கள் இந்த விஷயங்கள் ஒன்றுனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். இங்கே மேடையில் மட்டும் இல்லாமல் முதல் நாள் இருந்தே வந்து எனக்கு தெரியும். இவ்வளோ அழகாக இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டர் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ அழகாக இருக்கு, ஏன் நம்ம இன்னும் பெட்டராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொறாமையாக இருக்கவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, ஒரு ஹீரோனா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணால் என்ன மாதிரி நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம் மேடி. நாங்கள் 2 பேரும் பேசாத விஷயங்களே கிடையாது, தயங்கினதே கிடையாது. எதை வேணாலும் பேசுவேன். மேடி என்ன பார்த்தா எனக்கே கடுப்பாக இருக்குது, வேறு ஏதாவது பண்ணும் போல் இருக்குது, வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம் போல் இருக்குங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் ஸ்பீக் டு மேடி அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு. ஸோ வி ஸ்பீக் எவ்ரிதிங். வீட்லேயும் அதே மாதிரி தான். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது வந்து இவருக்கு வந்து மேடி ஸ்மைல் இருக்கு, ஓகே அப்படின்ட்டு தங்கச்சி சொல்லிச்சு. என் பையன் பிறந்தபோது வந்து அதே மாதிரி தான் நானும் ஜோ 2 பேரும் சொன்னதே அப்படியே மாதன் மாதிரி சரிக்கா அப்படி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேடி வந்து ஹவுஸ் ஹோல்ட் நேம் உங்களை மாதிரி எங்களுக்கும். அண்ட் ஸோ மேடி வந்து நம்மளோட சொத்து. இது எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இங்கே இருக்கிற நிரந்தர சொத்து மேடி. அண்ட் ராஜு சார், நாங்கள் வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப கொடுத்து வச்சுவேன், அவர் டைரக்ஷனில் நான் நடிச்சிட்டேன். ஸோ அகெயின் மேடி சொன்னார் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங் சொன்னால் வந்து அதை விட வேற என்ன வார்த்தை சொல்ல முடியும்னு தெரில. அப்படி இருக்கும் அது. அவர் கூட இருக்கிற நாட்டில் நான் வந்து ஒரு ½ டே தான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இப்படி ஏன் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வார்த்தையில் சொல்லவே முடியாது. அது அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுவார் அப்படிங்கிறது வார்த்தையில் சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.